இந்த டனலோட ஏஜ் என்னன்னு என்னாச்சு? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இருங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டனலுக்குள்ளாடி ட்ராவல் பண்ண போகிறேங்க. டனல்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. எப்படியும் இது வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கும் இதுக்குள்ளாடி. நம்ம 100 மீட்டர்ஸ் டனலுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ரயில்வே, மேலே ட்ரெயின் போகும்போது டக்கு 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 டக்குன்னு உள்ள ஒரு மாதிரி அதிர மாதிரியே ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த டனலுக்குள்ளே தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த டனலோட ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 60 இயர்ஸுங்க. 60 இயர்ஸ் பிஃபோர் முன்னாடியே இந்த டனலை வந்து கட்டிட்டாங்க. ஸோ இது ரொம்ப வீக்கான நிலைமையில இருக்குது. நம்ம உள்ளே போகும்போது சாக கூட செய்யலாம். செத்துட்டோன்னா இன்னைக்கு செத்தா நம்மளுக்கு நாளைக்கு பால் தான். ஸோ நம்ம இப்போ இந்த டனலுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக வீடியோவாக எடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட 2 குட்டி பசங்க வர போகிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? பிரதீப்பாங்க ஒருத்தனோட நேம். உன் பேர் என்னவா? இவனோட பேர் சிவாயாங்க. ஸோ நம்ம இப்போ 3 பேர் தான் ஜர்னி பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து நான் வந்து கேப்சரில் தான் வச்சுருக்கேன். டனலை பாருங்கள். டனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சின்னதாக ஒரு எண்டு காணுது. அதான் ஒரு டனலோட எண்டு. அது வரை நம்ம ட்ராவல் பண்ண தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த டனலோட ஏஜை நான் அப்போவுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 50 இயர்ஸ் அபோங்க. 50 இயர்ஸ் இருக்கும். 50 இயர்ஸ் பிஃபோர் தான் இதோட ஏஜ். இதுக்குள்ளாடி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. இதோட மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ரயில்வே தாங்க இருக்குது, ட்ரெயின் போகும். ஸோ அந்த அதிர்வில் இது உடைய கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ டனலுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆக போகிறோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி, கம்மியான தண்ணி தான் இருக்குது. அதிகமான தண்ணி இருக்கும்போது இந்த இடத்துல சர்வை பண்ண முடியாது. நம்ம கம்மியான தண்ணி இருக்க டைமில் தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கள் டனலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 100-120 மீட்டர்ஸ் இருக்குங்க இது. ஸோ இந்த 120 மீட்டர்ஸும் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் தெரியும், பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோ போவோம் ப்ரோ. ப்ரோ ஃப்ரெண்டில் பார்த்தே போங்க ப்ரோ, பேக்கில் வராதிங்க ப்ரோ. பேக்கில் கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணுங்க ப்ரோ. போக பயமாக இருக்கு ப்ரோ. ப்ரோ நம்ம ஃப்ளாஷ் எங்கே கொடுங்க ப்ரோ. நீங்கள் ஸ்பீடாக மூவ் பண்ணுங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளாடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். உண்மையை சொல்ல போனால் பயமாக தான் இருக்குது. ஸ்பீடாக மூவ் பண்ணு. என்னாச்சு? காது என்ன? நீ போப்பா, மூவ் பண்ணு. ஒன்றும் இல்லை. மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாமே கீறி இருக்கு. ஸ்பீடாக மூவ் பண்ணு. ஸ்பீடாக மூவ் பண்ணு. போ. ஆக்டர் இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் ரொம்ப கெட்டி இருக்குங்க. போ. ஸோ மூவ் தேர். ஓ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மூச்சு முட்டுதுங்க இதுக்குள்ளாடி. ஸோ டனலோட டென்ட்டுக்கு வந்துட்டோங்க. எம்மா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா டனலோட எண்டுக்கு வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா என் மண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாவது அழுக்கா இருக்கா? ஐயோ, செருப்பெல்லாம் பூந்திட்டு. வாட்ஸ் மேட்டர் யூனோ. டனலோட எண்டை பார்த்தீங்கன்னா இந்த வியூவை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகான ஒரு குளிக்கிற இடம் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த டனலில் வந்து நம்மளால் நேராக நின்றுட்டு கூட வர முடியலை. ஃபுல்லாகவே குனிஞ்சிட்டு தான் வந்தோம். மண்ணை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தண்ணி இங்கே ட்ராவல் ஆகும்போது நிறைய மண்ணை அடித்து, டனல் ரொம்ப பெருசாக கொஞ்சம் நம்ம குனிஞ்சு வர அளவு இருக்க டனல் வந்து ஃபுல்லாக மண்ணால் மூடி இருக்குங்க. குனிஞ்சு கூட ஒழுங்காக நடக்க முடியலை. அந்தளவு கஷ்டமாக தான் இருந்துச்சு இதோட எக்ஸ்பீரியன்ஸு. எண்டிங் பாயிண்ட்லேருந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக இது ஒரு 100 மீட்டர் இருக்குங்க. 100 மீட்டருக்கு அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்திருக்கோம். 50 இயர்ஸ் தாண்டி நாங்கள் இந்த டனலில் சர்வை பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த குட்டி பையனோட காலில் தான் அங்கே மண் அப்படி லாக் ஆகிட்டு அந்த நடு சென்டரில் வரும்போது, அதாவது 50 மீட்டர் கிராஸ் பண்ணோடனே இவனோட காலை பார்த்தீங்கன்னா மண் வந்து கவர் பண்ணிட்டுங்க. ஸோ இன்னொரு பையன் இருக்கான், அவன்கிட்ட நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம். ப்ரோ, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ இருந்துச்சு? மூச்சு முட்டின மாதிரி இருந்தது. ஓ ப்ரோ, கஷ்டமாக இருந்தது.
அது எல்லாருக்குமே இருந்துச்சு. வந்த 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, பாதி தூரம் தாண்டுனோனே மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ இது இன்னும் லென்த்தா இருந்தா, வீக்கான பாடி ஹார்ட் வீக்கா இருக்கிறவங்க எல்லாம் மண்டைய போட கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவு கொஞ்சம் த்ரில்லா தான் இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.